ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் மேலே ஆதிக்க சாதிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் சக்திகளுக்கும் தீராத கோபம். அதை தீர்த்து கொள்வதற்கு தான் இந்த அண்ணாமலை ஏற்பாடு, இந்த ராஜீவ்காந்தி. நான் கேட்குறேன், இப்போ திருமாவளவனுடைய காரை மறித்து தனிநபராக சண்டைக்கு போகிற ராஜீவ்காந்தி ஸ்டாலினுடைய காரை மறிக்க முடியுமா? இல்லை எடப்பாடி காரத்தான் மறிக்க முடியுமா? இல்லை விஜய் காரை மறிக்க முடியுமா? மறித்தால் இந்த ராஜீவ்காந்தியுடைய நிலை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போது திருமாவளவனை இப்போ எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஏன்? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர். கேட்பதற்கு நாதியே இல்லை, யாரும் வரமாட்டான். அது ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர், வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரு, எல்லாராலையுமே பார்க்கப்படுற ஒரு பர்சனு, அவருக்கே இந்த மாதிரியான வந்து ஒரு பொய்யா சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் போது அப்போ சாமானிய மக்களோட நிலைமை என்ன சார்? சாமானிய மக்களெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணீங்க. அஜித்குமாருக்கு ஏற்பட்டது தான், அஜித்குமாருக்கு ஏற்பட்டது தான், பென்னிஸுக்கும் ஜெயராஜுக்கும் ஏற்பட்டது தான். அடித்தே கொண்டு வருவான், கேட்க நாதி இருக்க. விசிகேனா ரவுடி கும்பல் அப்படின்னு வேற சொல்லி இல்லை, அது ஆர்எஸ்எஸ் பாஜக பஜ்ரங் தள் சங்கிகளால்